வணக்கம் நண்பர்களே, நான் மாறி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நன்றாக இருக்கேன். ஸோ போன ரெஃப்ரெஷிங் வீடியோவில் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், என்னோடய செடி வச்ச வீடியோ தான் கார்டனிங் வீடியோ, மாடித்தோட்ட வீடியோவில் வந்து செடி பூத்துருக்கும் போது உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன். சரி, நம்ம அந்த செடி பூத்துருக்கக்கூடிய வீடியோவாக எடுத்து போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இது மாதிரி டிப்ஸ், இந்த செடி வைக்கான சில டிப்ஸும் இந்த வீடியோவில் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் வீடியோவில் என்னென்ன சொல்லியிருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் முன்னாடி உள்ள வீடியோவை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் போன வீடியோவில் நம்ம செடி வச்ச கார்டனிங் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாங்க இன்னைக்கு செடி எப்படிலாம் பூத்துருக்குங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே இருக்க ரெட் கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களது மொபைல் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் கொடுங்க. உங்களோட என்ன கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்ம அன்னைக்கு வச்சோம் பார்த்தீங்களா, அந்த கார்டனிங் வீடியோவில் வச்ச எல்லோ ரோஸ் எப்படி பூத்துருக்கு, சூப்பராக பூத்துருக்கா. உங்களுக்கு ஜூமிங்கில் காட்டுறேன். நல்லா இருக்கா? ரோஸஸ்லாம் எப்படி பூத்துருக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தா இந்த ஒரு மொட்டு வச்சுருக்கா. அதுக்கப்புறமா இந்த ஒரு க்ளோஸ் அப்பில் காட்டலாம். இங்கே ஒரு மொட்டு வச்சுருக்கு. அதுக்கப்புறமா எங்கே பார்க்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிங்களா, இந்த வச்சுருக்கு. தளிர் ஒன்று வச்சுருக்கு. அதுக்கப்புறமா இங்கேயும் ஒரு தளிர் வச்சுருக்கு. ஸோ அது மொத்தம் இந்த ரோஸ் நல்லாவே பூத்துருக்கும் சொல்கிறேன். இதுக்கு எப்படிப்பா அப்படி பூக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்களா, இது பூத்ததுக்கு எப்படி பூத்துது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்து ஆரம்பத்தில் வைக்கும்போது வந்து அந்த ஆட்டோட உரம் சொல்லியிருந்தேன்ல, ஆட்டு புழுக்க வச்சேன். அதோட எஃபெக்ட் தான் இப்போ காட்டுது. எப்படி ஒரு நேச்சுரல் க்ளோவாக இருக்கா பார்த்துக்கோங்க. சொல்லியிருந்தேன், அதை பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம அப்படியே கிட்ட அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வரலாம். இவங்களும் அப்படி தான் கீழே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த தேங்காய் நார்லாம் வச்சு விட்ருக்கேன் பார்த்தீங்களா. இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேரில் நம்ம இப்போ தண்ணி ஊற்றும் போகும்போது அதோட மண் வந்து அரிச்சிரும். அந்த அரிப்பு வராமல் இருக்கக்காண்டி இந்த சைடில் இப்போ தண்ணி ஊற்றினோம்னா அந்த இடத்துல ஃபுல்லாக தங்கிக்கிடுமா, அந்த வேர்கிட்ட ஒன்று பண்ணாலா, அதுக்காக தான் வச்சுருக்கேன். இதுலேயுமே கீழே வந்து வச்சு விட்ருக்கேன் அந்த தேங்காய் நார். சரி, இந்த ரோஸஸில் இந்த செடியில் எப்படிலாம் மொட்டு வந்துருக்குங்கிறத நம்ம ஜூமிங்கில் பார்க்கலாம். எப்படி இருக்குது இந்த ரோஸ். அடுத்ததான் இந்த ரோஸில் எங்கே தளிர் வந்திருக்கு, இந்த தளிர் இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே ஒரு ரோஸ் எப்படி நல்லா இருக்கா. அடுத்து அங்கெல்லாம் தளிர் தான். இந்த ஒரு மொட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறமா அங்கே ஃபுல்லாக தளிர் வந்துட்டு இருக்கு. அடுத்தும் பூக்கள் பூக்கும், அப்பமும் காட்டலாம். நல்லா இருக்கா. சரி, அடுத்த ரோஸ்க்கு வந்துடலாம். ஸோ இது வந்து இப்போ தான் தளிர் வராங்க. இது வந்து ஒயிட் ரோஸு. இதுக்கு முன்னால் காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஒயிட் ரோஸ் தான். இதெல்லாம் இப்போ தான் தளிர் வந்துக்கிட்டு இருக்குது. நேரத்துலாம் மழை, அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தளிர் வந்துக்கிட்டு இருக்குது. இதுவும் விரைவில் பூக்கும். இதுலேயும் அப்படி தான் அந்த தேங்காய் நார் வச்சு விட்ருக்கேன். செடி வந்து நல்லா குளுமையாக இருக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ எப்படி இருக்குது பூத்ததெல்லாம் பார்த்துட்டிங்களா? எனக்கு பிடிச்சதே அந்த எல்லோ தாங்க. வேறு லெவல் லுக்கிங்கில் இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய மாடி தோட்டம். எப்படி இருக்குது, செடிலாம் பூத்துருக்குலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நல்லா கிளாரிட்டியாக இருக்காங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்ததான் வந்து இங்கே ஒரு செட்டப் வச்சுருக்கேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு என்ன தோணுது, இந்த செட்டப் எதுக்குன்னு கொஞ்சம் யோசிங்க. நானே சொல்லியிருந்தேன் எதுக்குன்னா, கீழே இந்த இதுலாம் வச்சுருந்தேன் தண்ணி. அடுத்ததுக்கப்புறம் தினைலாம் வச்சுருந்தேன். குருவி ஏதாச்சும் வரும் சாப்பிட்டுக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன், தண்ணி வச்சுருந்தேன். சரி, இப்படி பார்த்தா வந்து எதையோ கூண்டு வச்சுருக்காங்கன்னு நினச்சி ஓடி போயிருமேன்ட்டுக்காக இதில் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த இருக்கா, இதில் தான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் தினை வச்சுருக்கேன். ஸோ கார்டன் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து தான் இந்த பூலாம் இப்படி பூக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிங்களா. இதுக்கெலாம் டிப்ஸ் என்னென்னா, இப்போ வந்து இந்த அரிசிலாம் களைவோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை ஊற்றலாம். அதுக்கப்புறமா வந்து இந்த ஆட்டோட புழுக்கு ஆட்டு உரம் போடலாம். அதுக்கப்புறமானா இந்த வேப்ப மூத்துன்னு சொல்லுவாங்க. அந்த வேப்ப மூத்தை வந்து இடித்து இப்போ வந்து செடியிலலாம் ஒரு மாதிரி தளிர் வந்து ஒரு மாதிரி கருகி இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதை இடித்து வந்து சுற்றி போட்டு விடலாம். அதில் இருக்கிறது வந்து கிருமிகளை வந்து நீக்கும். இதெல்லாம் டிப்ஸு. இது போக நிறைய டிப்ஸு நான் தெரிஞ்சுட்டு வந்து சொல்கிறேன். சரி, பாய்.